நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. ஐயா, மறுபடியும் நான் தான் வந்திருக்கேன். உங்க எல்லாரையும் பக்கத்து ஆளுக்கு வர சொல்றாரு. இங்க உட்கார வச்சுட்டு அங்க என்ன? அவர் ஒரு கிருஷ்ண பக்தர். கிருஷ்ண சிலைக்கு முன்னால பொண்ணு பார்க்குற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம்னு சொல்றாரு. அது ஒரு ராசியான ஹாலுங்க. அடடா, அவரும் கிருஷ்ண பக்தரா? சரி, அங்கேயே போடுவோம். எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். வெரி குட். ஆமா, ஏதாவது சாப்பிட்டீங்களா? இல்ல, சம்பந்தம் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடுறோம்னு சொல்லிட்டேன். ஐ சி. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் டீ பார்ட்டியா ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஆமா, ஏன் ஆகாஷ் இன்னைக்கு லீவா? இல்லை சார், பர்மிஷன் ஃபுல் டே. ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா இந்த காலத்துல? ஆமா, இது யாரையா ஒஞ்சாடையாவே இருக்கு? உன் சிஸ்டரா? ஆமா, இல்லை சார், என் ஒய்ஃப் சப்னா. நீங்க பார்த்தது இல்லை? ஓ, இந்த லவ் மேரேஜ்னு சொன்னீங்க. ஆமா சார், பியாரி, அந்த ஹிந்திக்காரி. சுந்தர்ஜி, தமிழ் பேச தெரியும்? 2 சென்டென்ஸ் பேசுவோம் சார், கரெக்டா. சுந்தர்ஜி, கௌதம் மாப்பிள்ளையா வர நீங்க ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கரெக்டா பேசுவோம் சார். வெரி பியாரி. சுந்தர்ஜி, உங்க பொண்ணு பார்த்தோம். உங்க டாட்டர் ரொம்ப ரொம்ப சீப்பு. என்னது சீப்பா? இல்ல, ரொம்ப ரொம்ப சேப்புன்னு சொல்றதுக்கு சீப்புன்னு சொல்லிட்டா. சேப்பா? இவ கிடக்குறா, விடுங்க சார். வீட்டுக்கு வா. ரைட். அருந்ததி என் ஒரே பொண்ணு. அவளை பத்தி நான் அனாவசியமா பெருமைப்பட்டு கூடாது. இருந்தாலும் 4 வார்த்தை சொல்லியே ஆகணும். ரொம்ப அடக்கமான பொண்ணு. கடவுள் பக்தி நிறைய உண்டு. அழகா பாடுவா, நிறைய படிப்பா. ஏதாவது தப்பு நடந்துச்சு உடனே பலார்னு அரைஞ்சிருவா. நோ, நேருக்கு நேர கேட்பாளே தவிர மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ண மாட்டான். எங்களுக்கும் அப்படி பிராங்கா இருந்தாதான் பிடிக்கும். கலர் தான் அவங்க அம்மா மாதிரி. ஐயோ, இதுக்கு மேலயா கலர்? இதுக்கு மேல கலரா இருந்தா பேய் மாதிரி இருக்கும். நீங்க சொல்றது என்னன்னு புரியலையே. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கே அவர் பேசுறது இன்னும் புரியல. கல்யாணம் எப்படியெல்லாம் பண்ணுவேன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். எவ்வளவு பிரமாதமா பண்ணாருன்னு ஊர் பேசும். அதெல்லாம் இருக்கட்டும் சார். பொண்ணை வர சொல்லுங்கிறியா? ஆமா, எங்க எல்லாருக்கும் இன்னொரு தடவை பார்க்கணும்னு இருக்கு. இன்னொரு தடவையா? எப்ப பாத்தீங்க? எல்லாரும் ஒரு தடவை பொண்ணு பார்த்துட்டாங்க சார், கற்பனையிலேயே. அது முதல் தடவை. இப்ப பார்க்க போறது 2வது தடவை இல்லையா? அத சொல்றா. இப்ப யார் வளர்றா? மாதுரி, மாதுரி வாமா. மாதுரி என் சிஸ்டர். அப்ப மிஸ்ஸஸ் மாதுரி அத்தை மாதிரி. அத்தை மாதிரி இல்ல, அத்தையே தான். ஏன் அவங்க வரவே இல்ல? மாதுரி இந்த மாதிரி சுபகாரியங்கள்னா சடார்னு முன்னால வந்து நிக்க மாட்டா. ஏன் சார், ரொம்ப ஷை டைப்பா? இல்ல, அவ விடோ. அதனால அவளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ். இந்த காலத்துல போய் இப்படியா? அவங்களையும் வர சொல்லுங்க. பொண்ணு கத்த நாங்களும் பார்க்க வேண்டாமா? மாதுரி வாமா, கூப்பிடுறாங்க பாரு. வா மாதுரி, உட்காரு. மாதுரி சென்சார் போர்டு மெம்பர். படம் சென்சார் பண்ண இவ வரான்னாலே எல்லாரும் நடுங்குவாங்க. நடுக்கிறதும் நியாயம் தானே. என்ன மாதுரி, என்னம்மா? என்னென்ன, இன்னும் மாப்பிள்ளை வரலையா? என்ன மாதிரி? இவர்தான் மாப்பிள்ள. நான் தான் மாப்பிள்ள. ஐயே, இவனா? ஆமா. ஏ, அருந்ததி உனக்கு ஒரே பொண்ணு, தாய் இல்லா பொண்ணு. அவளுக்கு இப்படி ஒரு வரனை பார்த்து ஏற்பாடு பண்ணதை விட பாழங்கணத்தில் தள்ளி இருக்கலாம். என்ன மாதிரி எல்லாரும் முன்னாடி இப்படி பேசுற? எனக்கு தாங்கல பேசுறேன். இன்னும் சொன்னா அருந்ததி கையில ஒரு துளி விஷம், ஒரு முழ கயிறு கொடுத்திருக்கலாம். நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துல சம்பந்தம் பண்ண எத்தனையோ பெரிய குடும்பங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கு.
எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல சம்மதம் பண்ணணும்? ஏன் எங்களுக்கு என்ன குறைச்சல்? என்ன குறைச்சலா? மாப்பிள்ளை முகத்துல ஒரு கலையை காணோம், மத்தவங்க முகத்துல மருந்துக்கு கூட நாகரிகத்தை காணோம். எங்க இருந்து பிடிச்ச இவங்கள? அம்மா போதும் நிறுத்துமா. என்ன கொஞ்சம் கூட மட்டு மரியாதை இல்லாம ஓவரா பேசுறீங்க. அதானே இன்னும் பேசியிருக்கணும். நான் கம்மியா பேசியிருக்கேன். கூச்சல் போட்டு கத்தி பேசுவேன். கௌதம், எல்லாம் பணம்டா, பணம். பணம் இப்ப எல்லாம் பேசுறது இல்ல, கத்துது பாரு. பின்ன என்னம்மா, பணக்கார விட்டு பொண்ணுன்னு ஆளா பறந்துட்டு வந்துட்டீங்களே, கொஞ்சம் கூட யோகிதை இல்லாம. மிஸ்டர் சுந்தரம், உங்க சிஸ்டர் என்ன எங்கெல்லாம் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நினைச்சிட்டாங்களா? அதானே. இத பாருங்க சார், உங்ககிட்ட வேலை கேட்டுக்கிட்டு தான் நான் வந்தேனே தவிர உங்க பொண்ணை கேட்டுக்கிட்டு நான் வரல. இல்ல நான் தான் வந்தேனா. வேலைக்கு வந்தவனை கண்டிஷன் போட்டு மாப்பிள்ளையாவும் ஆக்கிக்கணும்னு நினைச்சது மிஸ்டர் சுந்தரம் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. வீடு பெருசா இருந்து பணம் காசு மட்டும் இருந்தா போதாது, மனுஷங்களுக்கு மனசு பெருசா இருக்கணும். அது இல்லையே. அப்படி சொல்லு. மனசுக்கு பதிலா உடம்பு மட்டும் பெருசா வச்சுக்கிட்டா போதாது. எதுக்கு வீணா பேசிக்கிட்டு? அருந்ததி நான் வளர்த்த பொண்ணு. அவளை உங்க பையனுக்கு கட்டி கொடுக்க எனக்கு துளி கூட இஷ்டம் இல்ல. என்ன மாதிரி? இப்படிப்பட்ட வாயாடி தான் அந்த பொண்ணை வளர்த்திருக்கானா, அந்த பொண்ணை மருமகளா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. தேவையில்ல. என்ன மாதிரி இப்படி பண்ணிட்டேன்? சுந்தரன்னா அழுத புள்ள கூட வாய மூடும். அப்படிப்பட்ட என்ன இன்னைக்கு இவங்க முன்னால தலைகுனிய வச்சுட்டியே. இப்படிப்பட்ட அல்பங்களோட சம்பந்தம் வச்சுக்கிட்டாலும் நீ தலைகுனியத்தான் போற. என்ன ஆச்சு உனக்கு? உனக்கே இவங்க மேல அவ்வளவு துவேஷம்? யார் மேலயும் இல்ல துவேஷம். எதுக்கு போடணும் வேஷம்? இது கூட பிறந்த பாசம். இவளை நான் வளர்த்த நேசம். மோசம், மகா மோசம். இவளால எல்லாமே சர்வ நாசம். எங்களுக்கு இருக்கு ரோசம். எழுந்துடா. இத பாருங்க, என் சிஸ்டர் மாதுரி சென்சாருக்கு போய் போய் வர வர சினிமா டயலாக் மாதிரியே பேசுறா. இதெல்லாம் மைண்ட் பண்ணாதீங்க ப்ளீஸ். யோ சுந்தரம், மரியாதையா நான் கையெழுத்து போட்டு கொடுத்த அக்ரிமெண்ட் திருப்பி குடியா. பாவம், அதுல என்னெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குன்னு கூட அவன் பார்க்கல சார். எங்களை வந்து இழிச்சவங்க நினைச்சீங்களா? யோ பெரிய மனுஷா, இந்த பொம்பளை உன் கூட இருக்கிற வரைக்கும் சத்தியமா உன் பொண்ணு கல்யாணமே ஆகாது. வாங்கடா. ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டீங்க. we walk out. அப்ப இதெல்லாம் அவரே வச்சுக்கட்டும். வாங்கடா. ஏய் ஆகாஷ், கொஞ்சம் சொல்லுப்பா ப்ளீஸ். அருந்ததிக்கு பார்த்த மாப்பிள்ளைய என் கண்ணுல காட்டினியா? அவன் நெட்டையா குட்டையா, அருந்ததிக்கு பொருத்தமான்னு நான் பார்க்க வேண்டாமா? சரி, நீ வேண்டாம் நினைச்சிட்ட, அதனால பையனை என் கண்ணுல காட்டல. என்ன மாதிரி பையனை பத்தி ஒண்ணுமே சொல்லல? என்னென்ன உன் செலக்ஷன் சும்மாவா? இது பாருங்க மிஸ்ஸஸ் மாதுரி, மங்களகரமான விசேஷங்களுக்கெல்லாம் நீங்க முன்னால வந்து நிக்க மாட்டீங்கன்னு மிஸ்டர் சுந்தரம் சொன்னாரு. அதெல்லாம் அந்த காலம் இல்லைங்களா? 4 இடத்துக்கு போகணும், 4 பேரை பார்க்கணும். 4 பேர் என்ன, 400 பேரை பார்த்துக்கிட்டு இருக்கேனே டெய்லி சினிமாவில். நான் தான் சென்சார் போர்டு மெம்பரா இருக்கேனே. அப்போ அருந்ததி கூப்பிடலாமா? வர சொல்லுங்க சார். ரைட். ஜோதி. ஜோதி? ஜோதி 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 ஜோதி? அருந்ததிக்கு ஜோதின்னு இன்னொரு பேர் உண்டா? இல்ல இல்ல, அருந்ததி வேற ஜோதி வேற. ஜோதி, அருந்ததி கூட்டுவாமா? பெரிய கோடீஸ்வரனா நீ? நடு ரோட்ல நின்னு பொம்மை வித்துட்டு இருக்க. என்ன திமிர் பேச்சு உனக்கு? இத பார், உன் கைப்பட்டு பொம்மை கருப்பாயிடுச்சு. நீ மட்டும் என்ன ரொம்ப வெளுப்பா? பேச வந்துட்டான் ராஸ்கல். ஹை, தலைவரோட ஹீரோயின்.
நீங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா எனக்கு இந்த ஆபீஸ்ல வேலை கிடைக்கும். உன்ன மாதிரி திமிரு பிடிச்ச பொண்ணை இங்க வேலைக்கு வைக்கிறதுக்கு நான் என்ன முட்டாளா? சேப்புனா சேப்பு இப்படின்னா இருக்கணும். பணக்கார இடமா இருந்தாலும் எத்தனை அடக்கமா தலையை குஞ்சிட்டு நிக்கிற பாத்தியா? நீயும் இருக்கிய. என்ன குத்தி காட்டுறதா இருக்கவே இருக்கே. உங்க மருமகளை பார்த்து பெருமைப்பட்டுக்கோங்க. கூடவே நிக்கிற தோழியை பார்த்தா நான் எவ்வளவோ பெட்டர் நேரத்துல. உங்க டாக்டர் பக்கத்துல நிக்கிற பொண்ணு யார் சார்? அவதான் ஜோதி, அருந்ததியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவ எப்பவும் இங்கேயே தான் இருப்பா. ஏன் கேக்குற? ஒண்ணும் இல்ல, சும்மா 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 தான் கேட்டேன். அருந்ததி, எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கமா. சரி, உனக்காக பண்றேன். எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கான்னு அருந்ததியை பார்த்து சொன்னீங்க. ஜோதி நமஸ்காரம் பண்றாங்க. 2 பேருக்குள்ள நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். என்ன எல்லாரும் சிரிச்சு முடிச்சாச்சா? சாரி சார், நான் தான் அருந்ததி. இவ என் ஃப்ரெண்ட் ஜோதி. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அதான் என் டாக்டர் அருந்ததி. கௌதம கட்டிக்க போறவா? என்ன எல்லாரும் அப்படியே பிரமிச்சு போய் எழுந்துட்டீங்க? இல்ல சார், உங்க பொண்ணு பார்த்த உடனே ஒரு மரியாதையில எழுந்து நின்னுட்டோம் சார். அப்படியா? அப்ப உட்கார சொல்லிடுமா. நீ உட்கார சொன்னா உட்கார வாங்க போல இருக்கு. சொல்லிட்டேன், உட்கார உட்கார. எதிர்பார்க்கல சார். என்ன எதிர்பார்க்கல? இல்ல, இப்படி ஒரு பொண்ணை சத்தியமா எதிர்பார்க்கல சார். ஓ, என்ன கௌதம், வாட் இஸ் யுவர் ஒபினியன்? அவனால பேச முடியாது சார். அவன் ஷாக்ல இருக்கான். எதுக்கு ஷாக்கு? இப்படி ஒரு பொண்ணையும் கொடுத்து பெரிய உத்தியோகத்தையும் கொடுக்குறீங்களே, அந்த ஷாக்கு. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு நம்ப முடியாம சந்தோஷத்துல வாயடிச்சு போயிருக்கான் சார். அவன் மட்டும் இல்ல, என்டையர் ஃபேமிலி இன்க்ளூடிங் மீ ஷாக்ல இருக்கும் சார். யூ மீன் பிளசன்ட் ஷாக்? நான் எதிர்பார்த்தபடி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. அடுத்து நிச்சயதார்த்தம் தானே. பாருங்க, எனக்கு மனசு பொருத்தம் தான் முக்கியம், மந்திரம் முக்கியம் இல்ல. என்ன ஓகே தானே? ஓகே 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 பட் ஓகே 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 ஓகே. யாருக்காவது இன்னும் ஏதாவது கேட்கணுமா? பத்திரிகையில சந்திரபாபு சதன் ரயில்வேஸ் ரிட்டையர்ட் அப்படின்னு போடணும். சதர்ன் ரயில்வேஸ் ரிட்டையர் ஆல ஓய். அருந்ததி, உனக்கு கௌதம் பிடிச்சிருக்கா? அவர் எனக்குன்னே பிறந்திருக்காருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே. வெரி குட் வெரி குட். அருந்ததி, உனக்கு கௌதமோட ஏதாவது தனியா பேசணுமா? என்னாச்சு? ஒண்ணும் இல்லை சார். Alright. அதெல்லாம் இப்ப வேண்டாம்ப்பா. பாத்தீங்களா எவ்வளவு அடக்கமான பொண்ணு. எல்லாம் ஃபர்ஸ்ட் நைட்லயே பாத்துக்கிறேன். அதுல எல்லாமே அடக்கம். கிருஷ்ண பகவான் முன்னிலையில இந்த நிச்சயதார்த்தம் நடக்குது. என் டாக்டர் அருந்ததிய உனக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்க சம்மதிச்சு இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கிறேன். இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் நான் உனக்கு கொடுக்குற வரதட்சணை. ஓகே, அப்ப எல்லாரும் டைனிங் ஹால் போலாமா? இவர் ஏன் கிருஷ்ண பக்தரா இருக்காருன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஏன்? பொண்ணு கிருஷ்ணர் மாதிரி நிறம். அது சரி, டிஃபன்லாம் சூப்பரா இல்ல? அது இருக்கட்டும், எங்க வீட்டுல எல்லாரும் சிவப்பா இருக்காங்க, பொண்ணு மாதிரி கருப்பா இருக்கே.
இதை பத்தி நான் சுந்தரத்திட்ட கேட்கட்டுமா? கூண்டோட கைலாசம் தான், துப்பாக்கி வச்சிருக்காரு, சுற்றுவாரு. இல்ல, என் பொண்ணு ஒய்ஃப் மாதிரின்னு சுந்தரம் அன்னைக்கே சொன்னாரு. அப்பவே எனக்கு குழு கிடைச்சது. சரி சரி, வாயை திறந்து அனாவசியமா மாட்டிக்காதீங்க. இது எத்தனாவது ஐஸ்கிரீம்? இப்பதான் எடுத்தேன், 4வது. என்ன ஆண்டி, அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? உங்களுக்கு திருப்தி தானே? டிஃபன் எல்லாம் நல்லா இருந்ததா? டிஃபனுக்கு என்ன, ரொம்ப நல்லா இருந்தது. ஆமா, நிறைய தண்ணி குடிச்சிங்களே, டிஃபன் ஏதாவது உரைச்சுதா? இப்பதானே எல்லாம் உரைக்குது. ஹாய் ஹாய், how about one more ice cream? ஓகே, நோ ஃபார்மாலிட்டிஸ். இல்ல, இப்படி பண்ணிட்டீங்களே. நான் என்ன பண்ணேன்? எங்க அருந்ததியும் இல்லாம போயிட்டீங்களே. ஏன் 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 என்னத்த சொல்றது? இட்ஸ் டூ லேட். என்னம்மா இங்க எல்லாரையும் கவனிச்சுட்டு இருக்க? நீ சாப்பிட்டியா ஏதாவது? சாப்பிட்டேன் அங்கிள், தேங்க்யூ. என்னம்மா இப்படி பண்ணிட்ட? ஷாப்பிங் சென்டர் பாத்தியா? சாரி அங்கிள், வெரி சாரி, தெரியாம உங்களை அடிச்சிட்டேன். அது என்னம்மா, உன் கையால நான் 1000 அறம் ஆகலாம். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன அருந்ததி தேடுறீங்களா? எப்படி அங்க அருந்ததி பிடிச்சிருக்கா? என்ன இருந்தாலும் எங்க அருந்ததி மாதிரி வருமா? எங்க அருந்ததி அருந்ததி தான். ஜோதி. ஐயோ ஜோதி. ஆமா, ஜோதி. ஜோதியா? எங்க? இங்கே போட்டோ, இங்கே இங்கே. ஜோதி போட்டோ. ஜோதி போட்டோ எப்படி இங்க வந்தது? எப்படி இங்க வந்தது? எப்படி? இதான் உமாபதி அங்கிள் அன்னைக்கு கொடுத்த போட்டோ.